எது செல்வம்? ஒரு சிலர் குழந்தைகளை செல்வம் என்பார்கள், ஒரு சிலர் பணத்தை செல்வம் என்பார்கள், ஒரு சிலர் நகைகளை, சொத்துக்களை செல்வம் என்பார்கள். இந்த செல்வங்கள் எல்லாம் மன்னகத்தை சார்ந்தவை. இந்த செல்வத்தை ஓரளவிற்கு எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். ஆனால் செல்வம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் நமக்கு கூறும் அறிவுரை, செல்வத்தை விண்ணகத்தில் சேர்த்து வையுங்கள். காரணம் என்ன? இந்த உலகில் பல அரசர்கள் செல்வங்களை சேமித்தார்கள். ஆனால் அந்த செல்வங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனது. அவர்களும் மடிந்து போனார்கள். யாரிடமும் எதுவும் நிலைப்பதில்லை. இன்று என்னோடு இருப்பது நாளை இன்னொரு மனிதருடையதாகிறது. செல்வம் என்பது நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், பயத்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்று பணத்தை பாதுகாக்க வங்கியில் போடுகிறோம், நகைகளை பாதுகாக்க லாக்கரில் பணம் கொடுத்து வைக்கிறோம், சொத்துக்களை பாதுகாக்க வேலிகளை போடுகிறோம். ஆனால் இது நிரந்தரமா? இந்த கேள்விக்கான பதில் இல்லை என்றே சொல்லலாம். அப்படி என்றால் நிரந்தர செல்வத்தை எப்படி உருவாக்க முடியும்? நமது நல்ல எண்ணங்கள் வழியாக உருவாக்க முடியும். பிறரின் தேவைகள் நம் வழியாக எந்த எதிர்பார்ப்புமின்றி நடைபெறும் போது நாம் செல்வத்தை நிலைநிறுத்துகிறோம். இதைத்தான் இயேசு கூறுகிறார், என் பெயரால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் பசியால் வாடுகின்ற மக்களுக்கு உணவு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது எனக்கே செய்தீர்கள். எப்பொழுதெல்லாம் என் பெயரால் உடையின்றி ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுக்கிறீர்களோ அப்பொழுது எனக்கே செய்கிறீர்கள். என் பெயரால் எதை நீங்கள் இல்லாதவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்கின்றீர்களோ அப்பொழுது அதன் வழியாக செல்வத்தை சேமிக்கின்றீர்கள் என்கிறார். காரணம், நாம் செய்கின்ற நல்ல செயல்கள் தான் புண்ணியம் எனப்படும். அந்த புண்ணியங்கள் தான் நாம் இந்த உலகை விட்டு செல்லுகின்ற பொழுது நம்மோடு வரக்கூடியவை. நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள் வாயிலாக நாம் பிறருடைய வாழ்வில் நல்லதை ஏற்படுத்துகின்றோம், உறவுகளை உருவாக்குகின்றோம், உடைந்த உறவுகளை ஒட்ட வைக்கின்றோம் என்றால் அதுதான் நாம் இந்த உலகை விட்டு செல்லுகின்ற பொழுது நம்மை பின்பற்றி வரக்கூடிய செல்வங்கள். அத்தகைய செல்வங்களை நாம் சேமித்து வைக்க வேண்டும். அவைகள்தான் விண்ணகத்தில் உங்களோடு இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே எதை சேமித்து வைத்திருக்கின்றோம்? எதை சேமிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? நாம் சேமித்தவைகள் நம்மோடு இருக்கப் போகின்றனவா? அல்லது நாம் சிந்திய ஒவ்வொரு வியர்வை துளியும் எந்த வகையில் நமக்கு மகிழ்வை கொடுக்கின்றது? இந்த உலகை விட்டு சென்ற பின்பு நாம் எதை கொண்டு செல்ல போகின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். எதை நாம் எடுத்துச் செல்லப் போகின்றோம்? சிந்தித்தவர்களாக இன்றைய நாளை இறைவன் கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் குடும்பங்கள் மகிழ்வுடன் வாழவும், இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதம் அமைதியும் பெற்று வாழவும் வேண்டி ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் நாளை இனிதாக ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமென்.